ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு டேட்சன் கோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் லோ பட்ஜெட்டில், அதாவது ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கும் கீழே நிறைய லோ பட்ஜெட் கார் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லோ பட்ஜெட்டில், ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்லா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோலாம் இருக்கிற மாதிரி ஒரு கார் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான காராக இருக்கும். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், மெயினாக என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பேனட்லலாம் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டு கிடையாது. பம்பரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அப்படியே சைடு லுக் காட்டுறேன் பாருங்கள். சைடில் பார்த்தாலுமே பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் டென்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் வராது, வீல் கேப் போட்டிருக்காங்க. டயர்லாம் பார்த்தோம்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள், வண்டியில் ரஸ்ட்டு கிடையாதுங்க. மெயினாக ரஸ்ட்டு எதுவுமே இல்லை. டயர்லாம் சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். ரஸ்ட்டு டென்ட்டெல்லாம் சுத்தமாக கிடையாது. பேக் சைடு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும் நமக்கு. டாட்சன் கோ 2014 மாடல். பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பேக் சைடு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே நான் வண்டியோட ரைட் சைடு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் நீட்டாக இருக்கும். ரன்னிங் போர்டிலலாம் எந்த விதமான ரஸ்ட்டெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். 4 டயருமே வந்து பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இன்டீரியருமே நல்லா ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் இருக்குது. டோர் பேட்லாம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். அழுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், டேஷ்போர்டு பாருங்கள், நீட்டாக இருக்கும். டாப் ரூஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக தான் இருக்கும். சீட் கவருமே எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல இன்டீரியர் அப்படின்னே சொல்லலாம். பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு 2 விண்டோ மட்டும் தான் நமக்கு பவர் விண்டோ வரும். பவர் ஸ்டேரிங் வந்துடும் மெயினாக நமக்கு இந்த வண்டியில். ஓவரால் இன்டீரியர், எக்ஸ்டீரியர் இந்த பட்ஜெட்டுக்கு நிஜமாகவே ரொம்ப பெஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே நான் சொல்கிறேன் கேளுங்க. 2014 டாட்சன் கோ ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், எல்லாமே வரக்கூடிய ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார். 2014 டாட்சன் கோ செகண்ட் ஓனராக இருந்தாலும் வண்டி வந்து நல்லா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின், ஏசி, இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இந்த 2014 டாட்சன் கோக்கு நம்ம கேட்குற ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 1,48,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க. நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அல்டோ, வேகனாரு, இல்லை ஒரு சேண்ட்ரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2006, 2005 இந்த வேலை சொல்லுவாங்க. பட் இது வந்து 2014 பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வரக்கூடிய ஒரு வண்டி. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், திருச்செந்தூர் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லாமே ஒர்க்கிங்கில் நல்லா ஒரு லாங்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு கார் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ வண்டி தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.